எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுறவே எனது. சங்கீதா, சொல்லுடி. இப்ப நீ ஒரு விஷயம் கேட்டல எல்லாத்து முன்னாடியும். ஆமா, இனிமே அந்த விஷயம் பத்தியே பேசாத. ஜாண்டி, இங்க பாரு சங்கீதா, நான் சொல்றது கேளு. தயவு செய்து இந்த விஷயத்தை பத்தி திருப்பி பேசாத. இந்த விஷயம் ஒண்ணு நடந்ததுன்னு சொல்லி தயவு செய்து மறந்துரு. இந்த விஷயத்தை பத்தி திருப்பி பேசாத. நாங்க ஏற்கனவே இந்த விஷயம் பத்தி கேட்டிருக்கோம், ஆனா அவங்க சொன்னதில்ல. திருப்பி அந்த விஷயத்தை பத்தி நீ பேசாத. சரிடி, இத பத்தி நான் என்னைக்குமே பேச மாட்டேன். என்னை மன்னிச்சிருடி. பரவாயில்லடி, இத பத்தி நீ என்னைக்குமே கேட்காத. அது மட்டும் போதும். சரிடி, நான் தூங்க போறேன். நீயும் தூங்க போ. சரிடி. தீபிகா, சங்கீதா, குட் மார்னிங் டி. குட் மார்னிங் தீபிகா. அம்மா தீபிகா, எங்க போற? மணி 8 தானே ஆச்சு, அதுக்குள்ள நீ எங்கடி போற? இல்லடி, 8 மணி தான் ஆச்சு. நான் கோவிலுக்கு போறேன்டி. கோவிலுக்கா? ஆமாடி, நான் கோவிலுக்கு போறேன். எங்க குடும்பம் சீக்கிரம் ஒன்னாகணும்னு சொல்லி நான் வேண்டியிருக்கேன்டி. அதுதான் நாங்க சீக்கிரம் ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல, அதனால நான் கோவிலுக்கு போறேன்டி. அப்புறம் அக்கா வேற பிரெக்னெண்டா இருக்கால, அவ பேர்ல அர்ச்சனை போட்டு வரணும். அதுக்காக தாண்டி நான் கோவிலுக்கு போறேன். 10 மணிக்கு போனா வீட்டு வேலை செய்ய முடியாதுல்ல, அதனால இப்பவே போறேன். இப்ப போனா சீக்கிரம் வந்துடலாண்டி, அதனால தான் நான் போறேன். ஓ சரிடி, நானும் வரேன்டி. எனக்கும் மனசு கஷ்டமா இருக்கு. நானும் வரட்டா? வாடி, என்ன கேள்வி கேட்குற? நீயும் வா. கோவிலுக்கு தானே, வா போலாம். சரிடி. தீபிகா, ஐயர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா தீபிகா. என்னம்மா தீபிகா, கோவில் பக்கம்லாம் வர? நீதான் இங்கெல்லாம் வரமாட்டியே, என்ன ஆச்சரியமா இருக்கு? ஆமா ஐயர், நான் திருந்திட்டேன் ஐயர். என்னம்மா சொல்ற? உண்மையாவா சொல்ற? ஆமா ஐயர், நான் கிட்டவளதான் ஐயர் இருந்தேன். ஆனா எங்க அக்காவோட குழந்தை என்னை மாத்திருச்சு. என்னம்மா சொல்ல வர? ஐஸ்வர்யா அக்கா பிரெக்னெண்டா இருக்காங்க ஐயர். ரொம்ப சந்தோஷமா. ஐஸ்வர்யா என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். எங்க அக்கா பிரெக்னெண்டா இருக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கெட்டவளதான் ஐயர் இருந்தேன். நான் டாக்டர் எப்ப எங்க அக்கா பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொன்னாங்களோ அப்பவே நான் மாறிட்டேன் ஐயர். எல்லாமே அந்த குழந்தைக்காக. எங்க அக்காவை தண்டிக்கலாம், ஆனா அந்த சின்ன குழந்தை என்ன ஐயர் பாவம் செஞ்சிருக்கும். அதனாலதான் என்னோட கோவம் எல்லாமே தூக்கி எரிஞ்சிட்டேன். அதுவும் அந்த குழந்தைக்காக. அந்த குழந்தைக்காக நான் என்ன வேணா செய்வேன் ஐயர். அதனாலதான் ஐயர் நான் திருந்திட்டேன். எங்க அக்கா கூட சந்தோஷமா இருக்கணும், எங்க அக்காவோட குழந்தைய நான் தான் வளர்க்கணும். இந்த மாதிரி நிறைய ஆசை இருக்கு ஐயர். கவலைப்படாதம்மா, எல்லாமே கண்டிப்பா நிறைவேறும். ஆமா, இது யாரு? வணக்கம் ஐயர், என் பேரு சங்கீதா, தீபிகாவோட ஃப்ரெண்டு. வாமா சங்கீதா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஐயர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு ஐயர். இந்த குழப்பத்தை நீங்க தான் திருத்தி வைக்கணும். இங்க பாருமா சங்கீதா, அந்த குழப்பத்தை நீ கடவுள்கிட்ட கொடுத்துரு. கடவுள் கண்டிப்பா உன்னோட குழப்பத்தை தீர்த்தி வைப்பாரு. சரிங்க ஐயர். ஐயர், நான் எதுக்காக வந்தேனா, எங்க அக்கா பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு எங்க குடும்பம் ஒண்ணு சேர நான் சக்கரை பொங்கல் கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அதனால நான் இன்னைக்கு பிரசாதமா சக்கரை பொங்கல் தரேன் ஐயர். சரிம்மா தீபிகா. இருங்க ஐயர், நான் சக்கரை பொங்கல் எடுத்துட்டு வரேன். இல்லம்மா தீபிகா, நீயே கொடுத்துரு. சரிங்க ஐயர். ஐயர் இந்தாங்க, எங்க அக்கா பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. குடுமா. ஆமா, உங்க அக்காக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம்? மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். ஆமா ஐயர். சரிம்மா, நான் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். சரிங்க ஐயர். கடவுளே, நீதான் கடவுளே, எங்க குடும்பத்தை என்னைக்குமே பிரிக்க கூடாது. நான் உன்னை மட்டும் தான் நம்பி வந்திருக்கேன். என்னைய கைவிற்றாத கடவுளே. அதே மாதிரி எங்க அக்காக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும். நீதான் கடவுளே, எங்க அக்காக்கு நல்லபடியா குழந்தை பிறக்க வைக்கணும். அதுவும் அந்த குழந்தை நல்லா ஆரோக்கியமா பிறக்கணும். அதுக்கு நீதான் துணை இருக்கணும் கடவுளே. உன்னை மட்டும் தான் நம்பி இருக்கேன், என்னை கைவிற்றாத கடவுளே. எனக்கு குழப்பமா இருக்கு, அந்த ரூம்ல யார் இருந்தாங்கன்னு. ஆனா கேட்டா இல்லைன்னு சொல்றாங்க. தீபிகா கிட்ட கேட்டேன், இதை பத்தி கேட்காதேன்னு சொல்றா. ஆனா என்னால யோசிக்காம இருக்க முடியல. ஆனா அங்க யாரும் இருந்திருப்பாங்கன்னு தோணுது. அங்க யார் தான் இருந்தா? நீதான் கடவுளே, அங்க யார் இருந்தான்னு எனக்கு தெரிய வைக்கணும். நான் உன்னை மட்டும் தான் நம்பி இருக்கேன் கடவுளே. எனக்கு அங்க யார் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியணும், தெரிஞ்சே ஆகணும். இந்தா தீபிகா. இங்க பாருமா தீபிகா, நீங்க 2 பேரும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. உங்க வாழ்க்கை என்னைக்குமே சந்தோஷமாக அமையும். சங்கீதா, நீ ஒரு குழப்பமா இருக்கேன்னு சொன்னல. ஆமா ஐயர், எனக்கு குழப்பமா தான் இருக்கு. ஆனா அந்த குழப்பம் சீக்கிரமா வெளியே வரும். அந்த குழப்பத்துக்கு பின்னாடி காரணம் எல்லாமே உனக்கு தெரியும். கண்டிப்பா ஒரு நாள் எல்லாமே தெரிய வரும். சரிங்க ஐயர். சரிம்மா தீபிகா, நீ போய் பிரசாத கொடு. பூஜை பண்ண தட்டுல திருநீர் இருக்கு, வச்சுக்கோங்க. சரிங்க ஐயர். சங்கீதா, நீயும் வச்சுக்கோடி. சரிடி. சரி வாடி, பிரசாதம் கொடுக்க போலாம். சரிடி.
தீபிகா, சங்கீதா, சொல்லுடி. வாடி, எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தரலாம். சரிடி, கொடுத்தரலாம். தீபிகா, ராதா அத்தை வாங்க. அத்தை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? சங்கீதா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? யாஷிகா அக்கா, யாஷ் அண்ணா, யாழ்னி குட்டி எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. என்னம்மா தீபிகா பிரசாதம் எல்லாம் கொடுக்கற? அம்மா அத்தை வேண்டுதல். சரிம்மா, இந்தாங்க அத்தை பிரசாதம் வாங்கிக்கோங்க. சரிம்மா. சரிம்மா தீபிகா, அப்போ நான் வரேன். போயிட்டு வரேன் சங்கீதா. வீட்டுல எல்லாரும் கேட்டேன்னு சொல்லு. சரிங்க அத்தை. அக்கா இந்தாங்க அக்கா பிரசாதம் வாங்கிக்கோங்க. சரிம்மா. சரிம்மா, அப்போ நான் வரேன். சரிங்கக்கா. சங்கீதா, என்னடியாச்சு? நீ இப்படி இருக்க? கொஞ்சம் அங்க பாருடி. ஹாய். வணக்கங்க. இந்தாங்க பிரசாதம் வாங்கிக்கோங்க. ஓகே. பிரசாதம் கொடுங்க. சரிங்க. நான் ஒன்று சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. இங்க பாருங்க, இது கோவில். இந்த மாதிரிலாம் நீங்க ட்ரெஸ் பண்ணாதீங்க. என்ன ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க? கோவிலுக்கு வரும்போது அழகா புடவை கட்டிட்டு இல்லைன்னா சுடிதார் போட்டுட்டு வாங்க. ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு வரீங்க. தயவு செய்து இந்த மாதிரிலாம் வராதீங்க. நம்ம கோவிலுக்கு வரது சந்தோஷமா இருக்க. ஆனா நீங்க இப்படி வந்துட்டு இருக்கீங்க. யாரு நீங்க? இதுக்கு நீங்க என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இதுதான் வேலையா? போற வரவங்கிட்ட இந்த மாதிரி ட்ரெஸ் போட சொல்லதான் உங்களுக்கு வேலையா? இங்க பாருங்க, எனக்கு பிடிச்சத நான் போடுவேன். உங்களுக்காக என்னால மாத்த முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க ரூல்ஸ் போடாதீங்க. அந்த ரூல்ஸ்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. இந்த ரூல்ஸ் போறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இதெல்லாம் ஒரு பிரசாதமா? நில்லுடி. தீபிகா என்னடி இவ? ஒரு கோவிலுக்கு எப்படி வரணும் கூட அவளுக்கு தெரியல. என்ன வளர்த்தி வச்சிருக்காங்களோ, எப்படி இருக்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுக்கலன்னு நினைக்கிறாங்க வீட்டுல. ஆமாடி, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். சின்னதா வளர்த்தி வச்சிருக்காங்க. எப்படி வர பாரு ஒரு கோவிலுக்கு. தீபிகா, ஏண்டி அழுகுற? இல்லடி, மனசு கஷ்டமா இருக்கு. நான் கொடுத்த பிரசாதத்தை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டா. எனக்கு பயமா இருக்குடி. எங்க குடும்பம் பிரிஞ்சிருமாடி. அதுக்காக தானே நான் வேண்டிக்கிட்டேன். தீபிகா அழுகாதடி. கண்டிப்பா உங்க குடும்பம் என்னைக்குமே பிரியாதடி. என்னைக்குமே நீங்க ஒற்றுமையா தான் இருப்பீங்க. சரி வாடி, நம்ம வீட்டுக்கு போலாம். சரிடி, வரேன்.